தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் வர இருக்கு. அதாவது அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்திற்கு புதிய மசோதா மூலமாக தமிழ்நாடு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த முறை தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சொத்தை பதிவு செய்யும் போது அசல் ஆவணம் இல்லாவிட்டாலும் பதிவு செய்யலாம், அது இன்னாருடையது என்று உறுதி செய்த பிறகு உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் நீ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நீதிமன்ற உத்தரவு இந்த குழப்பத்திற்கு காரணமாக அமைஞ்சது. இந்த புதிய மசோதா இதற்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கு. அதாவது இனிமேல் சொத்துக்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அசல் ஆவணம் கட்டாயம், கூடுதலாக வில்லங்க சான்றும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பல தலைமுறைகளாக ஒரே இடத்துல இருக்கீங்க, அதுக்கு அசல் ஆவணமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வருவாய்த்துறை கொடுத்த பட்டாவை கொண்டு உங்களால் ஈஸியாக பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை, என்கிட்ட டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சு, அசல் ஆவணம் தொலைஞ்சிடுச்சு என்ற சூழ்நிலை வரும்போது அது உள்ளூர் நாளிதழில் இந்த ஆவணம் தொலைந்து விட்டது, ஏதாவது ஆட்சேபம் இருந்தால் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அது நான் ட்ரேசபிள் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி அதற்கு பிறகு நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத இந்த மசோதாவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த நடைமுறை தற்போது மீண்டும் வர இருக்கு. இதுதான் இந்த புதிய மசோதா சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது.